வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான சிலபஸையும் டிஎன் செட் மேத்ஸுக்கான சிலபஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக டிஎன் செட்டில் பேப்பர் 1க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் அதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது, ஃப்ரீ டவுன்லோட் தான். பேப்பர் 1க்கான கம்ப்ளீட்டு ஸ்டடி மெட்டீரியல் அதில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி பேப்பர் 2க்கான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எடுத்துக்கோங்க. என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கும் டிஎன் செட்டுக்கும் சிலபஸ் எப்படி சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் கம்பைண்டாக இருக்கும். லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரெண்டும் கம்பைண்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். ஆல்மோஸ்ட் பெரிய சிலபஸில் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். அப்ரோச் தான் வித்தியாசமும், அப்ரோச்சும் கிடையாது, கிட்டத்தட்ட சேம் அப்ரோச்சாக தான் இருக்கும். அனாலிசிஸும் அதே மாதிரி சேமாக தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்துல ஓஆர், இது ரெண்டுமே நம்மளுக்கு டிஎன் செட்ல கிடையாது. ஓஆர்ல ஒரு சிறிய பகுதி வந்து நம்மளுக்கு இதுல இருக்கு. ஓஆர்லயே ஒரு முக்கியமான பகுதி, இதுல காமனான சிலபஸ் இருக்கு ஓரளவுக்கு. அதனால ஓஆரும் நம்ம வந்து கேரக்குறைய காமனா எடுத்துக்கலாம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா அதே தான், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது, அதே சிலபஸ் தான். அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் அதே தான். ஓடிஇ அண்ட் பிடிஇ ரெண்டும் கம்பைண்டா ஒரே மாதிரி இருக்கும். சரியா? இது போக இதுல உள்ள கால்குலஸ் ஆஃப் டெரிவேஷன், இன்டெகிரல் ஈக்குவேஷன்லாம் இங்க கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2, இங்க நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்ல ஹெவியான சிலபஸ் நிறைய படிக்கிறோம். அதனால நிறைய போர்ஷன்ஸ் வந்து காமனா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கம்ப்ளீட்டா ஈக்குவலா யூனிஃபார்மா இல்லாட்டாலும் நிறைய போர்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல காமனா இருக்கு. அதனால நான் உங்களோட பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, நீங்க காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, நினைக்காட்டாலும் சரி, ஒன்ஸ் டிஎன் செட்டை அப்ளை பண்ணி அப்பியர் ஆகி பாருங்க. அப்பியர் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு யூஜிடிஆர்பி அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பார்த்ததோட கொஸ்டின் நல்லா டஃப்பாக இருந்தது. இப்போ இந்த தடவை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிஜிடிஆர்பிக்கு ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால என்னுடைய அட்வைஸ் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே டிஎன் செட்டு வந்து 28 நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, கட்டாயம் அப்ளை பண்ணி எல்லாருமே எழுதுங்க. இதில் டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி ரெண்டும் கம்பைண்டாக படிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி ரெண்டு கோர்ஸையுமே சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொன்னதுபடி நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி வந்துருச்சு, டிஎன் செட் வந்துருச்சு. ஸோ பிஜிடிஆர்பி நம்மளுக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்கலாம். அந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியாது, உடனே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி முடிக்க முடியாது. அதனால உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போவே ஜாயின் பண்ணுங்க. டிஎன் செட்டையும் எழுதி பாருங்க, பிஜிடிஆர்பியும் கம்பைண்டாக எழுதிடலாம். இந்த கம்பைண்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி இப்போவே இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். லாங் ஸ்டாண்டிங்காக படிக்கிறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதனால லாங் ஸ்டாண்டிங்காக படிங்க, ரொம்ப நாள் படிக்கணும். ரொம்ப நாள் படித்தாதான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் நல்லா ஃபெமிலியர் ஆகும், நல்லா ஆழமாக அனலைஸ் பண்ணி படிக்கவும் முடியும். அதனால இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பிஜிடிஆர்பி டிஎன் செட்டையும் ஒன்று போல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது டிஎன் செட்டு பாஸ் ஆனாலும் சரி, ஆகாட்டாலும் சரி, டோன்ட் வரி. இது வந்து பிஜிடிஆர்பிக்கான ஒரு ரிகர்சல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால மிஸ் பண்ணாதீங்க. பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே கட்டாயமாக டிஎன் செட்டை அப்பியர் ஆகுங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸு. இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஒரு ரிகர்சலை, ஒரு நிறைய கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண, அந்த போர்டில் இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டு ஒவ்வொரு எம்சிக்யூ கொடுத்துருப்பேன். அதையும் கட்டாயமாக பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நிறையா ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள்.